அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் நம்ம 1 மார்க்ஸில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி 15 out of 15 எடுக்கிறது, நமக்கு பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கேட்பாங்க. எப்படி நம்ம 15க்கு 15 எடுக்கிறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், புக் இன்சைட் கொஷின் எப்படி கேட்பாங்க, அண்ட் கிரியேட்டிவ் கொஷின் ப்ரோக்ராம் கொஷின் கேட்டாங்கன்னா எங்கேருந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ சென்டம் போகிறதுக்கு நிறைய பேருக்கு ரீசன் 2 ஏரியாவாக இருக்கும். ஒன்று கம்பல்சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸ். ஸோ கம்பல்சரி பற்றி நான் நேற்று டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும், என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபேக்ட் இந்த கம்பல்சரி கொஷின் பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1 மார்க்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு 15 1 மார்க் வந்து கேட்பாங்க. புக் பேக் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 11லேருந்து 13 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம குறைந்தபட்சம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ அந்த ரிமைனிங் இருக்க ஒரு 2 கொஷினோ 3 கொஷினோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்சைட் கொஷின் ப்ளஸ் கிரியேட்டிவ் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் இருந்தாலும் அந்த லெசனோட சம்மரி, சுருக்கம், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ உங்கள் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லி அதுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு நிறைய டைம் நமக்கு இன்சைட் 1 மார்க்ஸ் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் இங்கே இருக்கும். இப்போ நான் சிஎஸ் புக் தான் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை தெளிவாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நீட் நாட் மக்கப், எல்லாமே நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணணும் இல்லை, ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து புரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா லெசன்ஸ்க்குமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து கேட்கலாம்னா ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கேட்டு அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். அது பைத்தான் ப்ரோக்ராம். அப்படின்னா சாப்டர் 5லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். கிளியராக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வெல்கம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை *2 போட்டால் என்ன நடக்கும், ஸ்டார்னா என்ன, ரிப்பீட்டேஷன் 2 வாட்டி வரும். ஸோ ஒரு சின்ன ஃபார் லூப்போட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்து என்னென்ன வேல்யூஸ் வந்து அதில் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்கலாமே ஒழிய ரொம்ப ஹையர் லெவலில் டஃபராக கேட்பாங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 1 மார்க் அந்த லெவலில் தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு 90% மேலே போதும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா எஸ்கியூஎல் கமாண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நமக்கு வேரியஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. டிடிஎல், டிஎம்எல், டிடிஎல்லே பார்த்தீங்கன்னா ஆல்டர், கிரியேட், இந்த மாதிரிலாம் இருக்குது. டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, இப்படிலாம் நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்யூஎல், டிசிஎல், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிராண்ட், ரிவோக், கமிட், ரோல் பேக், சேவ், இப்படிலாம் நமக்கு வந்து இருக்குது. என்னென்ன கேட்டகரிக்குள்ள வருது, அது என்ன பண்ணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஜென்ரலாக சுருக்கமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ நீட் நாட் ரைட் எஸ்கியூஎல் கொரி. எஸ்கியூஎல் கொரி உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க முடியாது. நோவேர் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி டிடிஎல், டிஎம்எல் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீனா என்ன, பிரைமரி கீ நல்லாவும் இருக்காது, நாட் நல், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஒரு ஃபீல்டை ஒரு காலமை வந்து பிரைமரி கீயாக வச்சுட்டீங்கன்னா அது யூனிக்காகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக்லேயே மோஸ்ட்லி கவர் ஆகிடும். ஸோ புக் பேக் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ எடுத்தோன்னா புக் பேக் தான் நம்ம படிக்கணும். புரியுதா? புக் பேக்கில் எவ்வளோ தரவாக இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வருது. ஒரு 2 to 3 கொஷினுக்காக நம்ம புக் பேக்கை தரவாக படிக்காமல் விடக்கூடாது. இப்போ டப்பிள்னு சொல்லலாம், ரோன்னு சொல்லலாம், ரெக்கார்டுன்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோ அதை தான் வந்து குறிக்கும். ஃபீல்டுன்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிளில் உள்ள இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும். சிக்மா இருக்கும் செலெக்ஷனுக்கு, ப்ரொஜெக்ஷனு, கார்டீஷியன், இதெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நமக்கு எல்லாமே தெரியும் தான். நம்ம பேசிக்காக படிப்போம் பார்த்தீங்களா, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்லாம் நம்ம படிப்போம். சொல்லுங்க, புரிஞ்சு படிக்கணும். ஒருவேளை இன்னும் நீங்கள் படிக்கல, கொஞ்சம் கிளியராக இல்லை, எனக்கு டைம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் படிக்கலாம்னா இந்த 9 minutes பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும், நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். எல்லா கொஷினுமே நான் அப்படி தான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கொஷின் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் படிச்சிக்கலாம். அதே மாதிரி திடீர்னு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நான் 4th லெசன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா 4th லெசன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் 3 மார்க்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃபே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து அதை பார்த்தே நீங்கள் படிச்சுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையுமா நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஏன் இந்த வேர்டு வந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ சில கைட்ஸில் கன்ஃபியூசிங்காக எழுதியிருப்பாங்க, நம்ம அப்படி இல்லை. நம்மளோட ஆன்சருக்கு எப்போவுமே
ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக நமக்கு வந்துருக்கும். ஸோ இதே மாதிரி 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. நேற்று நான் சொன்னேன் கம்பல்சரி நம்ம போட்டிருந்தோன்னு. ஸோ எஸ்கியூஎல் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல், பிரைமரி கீ. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதிலலாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ நான் வந்து சொல்லுவேன், ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட இருக்குது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்க்குற 1 hour கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாலேஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் நான் கம்பல்சரி வீடியோலேயே நான் வந்து பேசியிருப்பேன். ஸோ ஸோ இந்த படிக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்கை கொஞ்சம் புரிஞ்சு தரவா படிங்க. அது மோர் தேன் எனஃப். ஸோ இப்போ நான் வந்து கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்கை தரவாக படிச்சுட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எல்லா சாப்டர்ஸ்க்கும் படிச்சுட்டு பேசிக்காக உங்களுக்கு பைத்தான் நாலேஜ் வச்சுக்கோங்க. இந்த 3 கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிடிஎல்ல என்ன வரும், டிஎம்எல்ல என்ன வரும், ஸோ அதோட குணாதிசயம் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்கேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களை பயன்படுத்திருக்கலாம் சொல்ல, இந்த ரேஞ்சிலலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன வருதுன்னு. அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த புக் பேக், பாயிண்ட்ஸ் ரிமெம்பர், பைத்தான் ப்ரோக்ராம்ஸ், திஸ் ஆர் மோர் தென் எனஃப். அதுக்கடுத்து நீங்கள் படிக்கிறத புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ இது போதும்பா. ஸோ 1 marks ஈஸியாக நம்ம வந்து 15 out of 15 நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுத்துடலாம். நிறைய பேர் சென்டம் எடுக்கிறாங்க. நம்மளோட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் அதிக சென்டம் எதில் போடுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற சப்ஜெக்டில் தான் போடுறாங்க. ஸோ மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 2ல் தான் நிறைய பேர் சென்டம் எடுக்கிறாங்க கம்பேர்ட் டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம், ஓகேவா? அதனால் எவ்ரி ஒன் கேன் ஸ்கோர் சென்டம். ஸோ பொறுமையாக படிங்க. ஸோ சில்லாக படிங்க. எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தெளிவாக ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். பாய்.